எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம சேனல் ஸ்மார்ட் குமரி குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் கண்காட்சி வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடி மாதம் வந்து எந்த அளவுக்கு சிறப்பான மாதம் அப்படின்றது வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். விவசாயங்கள்லேருந்து கார்டனிங் பண்ணுறவங்க வரைக்கும் இந்த ஆடி மாதத்தில் வந்து செடி நட்டால் ரொம்ப நல்லாவே செடி வளரும் அப்படின்னு இந்த மாதத்தில் வந்து நிறையவே செடிகள் எல்லாம் வீடுகள் எல்லாம் வாங்கி வைப்பாங்க. அது வந்து எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட இந்த சிறப்பான ஆடி மாதத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டம் பக்கத்தில் குளித்துறை அப்படின்ற ஒரு ஊரில் வந்து வருஷந்தோறும் எல்லா ஆடி மாதமுமே வந்து ஒரு கண்காட்சி நடத்துவாங்க. லாஸ்ட்டு 2-3 வருஷம் வந்து இந்த கொரோனா காரணத்தினால வந்து இந்த கண்காட்சி வந்து நடக்கலை. 2-3 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்து மறுபடியும் நடத்துகிறாங்க. கண்காட்சி வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நிறைய செடிகள் எல்லாம் வந்திருக்கும். அதை விட நிறைய விளையாட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல பிளேஸாக இருக்கும். அந்த கண்காட்சியை தான் நாம் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து இப்போது வாவுபலி பொருட்காட்சிக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம வந்து இந்த பொருட்காட்சியோட என்ட்ரன்ஸில் தான் இப்போ நின்றுட்டுருக்கோம். இந்த பொருட்காட்சி வந்து தொடங்கி 96 வருஷம் வந்து முடிஞ்சு இது வந்து 97வது வருஷத்தை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இதுதான் அந்த வாவுபலியோட என்ட்ரன்ஸு. நாம் வந்து இதில் உள்ளே போனோம் அப்படின்னா இதில் வந்து நாம் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுக்கணும். வாங்க நாம் வந்து இப்போ ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து எடுத்துடலாம். இதுதான் டிக்கெட் கவுண்டர். இங்கே வந்து எவ்வளவு கூட்டமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இன்றைக்கி வந்து ஆடி 12, ஆடி அமாவாசை நாள் வேறு. இன்றைக்கி வந்து இங்கே எல்லா ஸ்கூல்ஸ்லேயுமே வந்து லீவு விட்டுருவாங்க. அதனால் எல்லாருமே வந்து ஃபேமிலியோடு அங்கே வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக வருவாங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்குது. வாங்க நாம் வந்து இப்போ டிக்கெட் எடுத்தாச்சு, உள்ளே போகலாம். உள்ளே போகும்போது அந்த வாசல்ல வந்து 2-3 பேர் நிற்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து நாம் வந்து டிக்கெட்டை கொடுத்துடணும். டிக்கெட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே போக முடியும். உள்ளே போனோம் அப்படின்னா அந்த ஒரு சின்ன கிரவுண்டு மாதிரி இருக்குது. அதில் அந்த கிரவுண்டுக்குள்ளே வந்து நிறைய விளையாட்டு பொருட்கள், அதுக்கப்புறமா அந்த நம்ம ஃபேன்சி ஐட்டங்கள் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. அதிலே வந்து ஒரு சின்ன நர்சரியும் வச்சுருக்காங்க. இதிலேருந்து நாம் வந்து செடிகளெல்லாம் விலைக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். நிறைய செடிகள் எல்லாம் இருக்குது. பார்க்க ரொம்ப நல்லாவே இருக்குது. அதுலேருந்து கீழே போனோம் அப்படின்னா நீளமாக ஒரு கட்டடம் இருக்குது. அந்த கட்டடத்துக்குள்ளாடி நிறைய பெயிண்டிங்ஸு, ட்ராயிங்ஸு, அது மட்டும் இல்லை தெர்மாக்கோலில், அதுக்கப்புறமா அந்த நியூஸ் பேப்பரை வந்து டியூப் மாதிரி உருட்டி அதில் வந்து நிறைய அந்த கட்டடங்கள் வேறு அந்த மாதிரிப்பட்டதெல்லாம் நிறையவே வந்து செய்து வச்சுருக்காங்க. ஸ்கூல் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களுடைய தனித்திறமைகளை வந்து இது மூலமாக, அந்த படைப்புகள் மூலமாக வந்து காமிச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லா படைப்புகளுமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. எல்லா படைப்புகளையுமே நான் வந்து இப்போ உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். எல்லாத்தையும் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பார்க்குறதுக்கு வந்து எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்றதுனால இந்த வீடியோவில் வந்து எதையுமே எனக்கு கட் பண்ணி தள்ளணும் அப்படின்னு தோணலை. அதனால் வந்து எல்லாத்தையுமே நான் கவர் பண்ணி போட்டிருக்கேன். வீடியோ வந்து கொஞ்சம் லெங்க்த்தாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
எல்லாரோட கலைத்திறமையும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க.
அந்த கட்டடத்திலிருந்து கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னா அதில் வந்து ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்டு ஃபுல்லாகவுமே நல்ல விளையாட்டு சாதனங்கள் எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க. பெரிய பெரிய ராட்டினம், அப்புறமா குழந்தைங்க விளையாடுற மாதிரியான சின்ன சின்ன ராட்டினம், அப்புறம் ஐஸ்கிரீம், வேறு இந்த சாப்பிட்றதுக்குள்ளான ஐட்டங்கள் 1-2 இந்த மாதிரியெல்லாம் நிறையவே வச்சுருக்காங்க. பானிபூரி இந்த மாதிரிப்பட்டது எல்லாமே உள்ளே இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த சாகசம் நடத்துறது, 3D அனிமேஷனில் காமிக்கிறது இந்த மாதிரிப்பட்டதுமே வந்து நிறையவே இருக்குது. அதுக்கப்புறமா வந்து லக்கி ட்ரா மாதிரியான இந்த விளையாட்டுகளை வந்து கொஞ்சம் வச்சுருக்காங்க. அதுவும் வந்து நாம் வந்து விளையாடுறதுக்கெலாம் ரொம்ப என்ஜாயபுளாக இருக்குது. வாங்க நாம் வந்து இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது வந்து லக்கி ட்ரா கேமில் வந்து இந்த ஒரு 7 ரிங் வந்து கையில் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிங்கை வந்து நாம் எந்த பொருள் மேலே எறிகிறோமோ அந்த பொருள் வந்து நமக்கு அந்த விளையாட்டு தான். இப்போ வந்து அதை வந்து நாங்கள் விளையாட போகிறோம். ஏழு ரிங்கும் போட்டது தான் மிச்சம். ஆனால் ஒரு ப்ரைஸ் கூட இதில் வந்து எங்களுக்கு அடிக்கலை. இனிமேல் வந்து அடுத்த விளையாட்டு விளையாடலாம். இது வந்து ஒரு 6 பால் கொடுத்துருப்பாங்க. 6 பாலையும் வந்து நாம் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த நம்பர் தெரியுதுல, அதில் வந்து உருட்டி விடணும். கடைசியில் எந்தெந்த பால் வந்து எந்த நம்பர்லலாம் விழுந்திருக்குன்னு பார்த்து டோட்டலாக அந்த நம்பரை வந்து கவுண்ட் பண்ணி 18க்கு மேலே வந்து நம்பர் விழுந்திருந்தது அப்படின்னா அதில் வந்து நமக்கு ஏதாவது ஒரு ப்ரைஸ் கிடைக்கும். அந்த விளையாட்டு தான் நாம் இப்போ விளையாடிட்டுருக்கோம். இதில் வந்து எங்களுக்கு ஒரு பேஸ்கெட் கிடச்சிருக்கு. இந்த கேமை வந்து நானும் என் ஹஸ்பண்டும் விளையாடினோம். 2 பேருக்குமே வந்து ஒரு பேஸ்கெட் கிடச்சிது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு சைடில் ஒரு விவசாய கண்காட்சி வச்சுருப்பாங்க. அதை வந்து நாம் இப்போ பார்க்க போகலாம். இது எல்லாமே வந்து ஆடி மாதம் 1ஆம் தேதியே வச்சுருப்பாங்க. நாங்கள் வந்து போனது 12ஆம் தேதி அப்படின்றதுனால மேக்ஸிமம் எல்லாமே வந்து ஓரளவு காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் காஞ்ச மாதிரி தெரியுது, வேறு ஒன்றும் இல்லை. இதில் வந்து நல்ல பெரிய கத்தரிக்காய், அப்புறமா பெரிய பெரிய மரவள்ளி கிழங்கு, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடியது, வேறு மூலிகைகள், இது மாதிரிப்பட்டது எல்லாமே இதில் வந்து வச்சுருப்பாங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கண்காட்சியெல்லாம் இப்போ நல்லா சுற்றி பார்த்தாச்சு, நல்லா என்ஜாயும் பண்ணியாச்சு. நம்ம இங்கேருந்து அப்படியே வெளியே போனோம் அப்படின்னா நிறைய செடிகள் எல்லாம் வச்சுருப்பாங்க, நிறைய நர்சரியெல்லாம் வெளியே வந்து இருக்குது. அங்கே போய் நாம் வந்து செடியெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட வேண்டியது தான். நாங்கள் வந்து செடி வாங்குகிற வீடியோ வந்து இதில் வந்து என்னால் கவர் பண்ண முடியலை. அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. வீடியோ பார்த்து எல்லோரும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். டைம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்களும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டாட்டா பாய்.